Step 1 PDF டவுன்லோட் பண்ணிக்கங்க. Step 2 pinterest.com-ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. Step 3 உங்களோட PDF லிங்கை அந்த pinterest.com-ல லிங்க் பண்ணிக்கங்க. And Step 4 அவ்வளவுதான் guys, மந்த்லி நீங்க ஒரு 10,000 ஆன்லைன்ல மணி earn பண்ணியாச்சு. இது உங்கள் மணி தகவல் and welcome to மணி தகவல் சேனல். ஹலோ guys, இந்த வீடியோட டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் இன் PDF யூசிங் Pinterest ஃப்ரீ இபுக் PDF நம்ம எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அதை Pinterest மூலமா ரீசேல் பண்ணி மந்த்லி ஒரு 10,000 rupees ஆன்லைன்ல மணி எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் guys. வீடியோவை கடைசி முடியும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சோ வீடியோக்குள்ள போலாம் guys. ஸ்டெப் 1 guys, நான் ஒரு PDF டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ குக்கிங் மாஸ்டரி அப்படிங்கிற PDF நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். PDF நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, குக்கிங் மாஸ்டரி செலக்டட் டிப்ஸ் 88 pages அப்படின்ட்டு ஒரு PDF நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டட், அதாவது ஃபுட் ரிலேட்டட் PDF. ஸோ இதில் குக்கிங் டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த PDFல. ஸோ இந்த PDF நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட கவர் ஃபோட்டோவை நம்ம பார்ப்போம். இந்த PDFோட கவர் இமேஜ் இதுதான். ஓகே guys, இந்த PDFோட நம்ம ரீசேல் லைசன்ஸை பார்த்துருவோம். ஸோ MRR லைசன்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கு பாருங்க, இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே guys, நீங்க பார்க்கலாம், you have full master resale rights to this product அப்படின்னு போட்டிருக்கு. can do அப்படின்னு போட்டு can be given away for free, can be sold at any price you want to, can sell the book individually or in the package. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த PDF நம்ம 100% ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ ரீசேல் ரைட்ஸ் இருக்கு. ஓகே guys, நான் இந்த PDF நான் வந்து ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ எந்தவித காசும் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணல. ஓகே, மாஸ்டர் ரீசேலரோட இந்த PDF நமக்கு எங்கே ஃப்ரீயாக கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான வெப்சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா freeplr.com. ஓகேங்களா, இந்த freeplr.com-ல வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் இபுக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதில் நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணி எது வேணால் ரீசேல் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ரீசேல் லைசன்ஸ் இங்க ஃப்ரீயா இருக்கு. ஓகேங்களா, நீங்க எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்க ரீசேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து குக்கிங் ரிலேட்டட் PDF நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது குக்கிங் கேட்டகரி இங்க இருக்கு பாருங்க. இதை போய் நான் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த இந்த PDF இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த PDF தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே guys, இப்போ இந்த PDF வச்சு நம்ம எப்படி ரீசேல் பண்ணி ஆன்லைன்ல மணி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். PDF ரீசேல் பண்ணி நம்மளால மணி மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ், கண்டிப்பா மேக் பண்ண முடியும் guys. சோ அதுதான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நீங்களும் இந்த PDF ரீசேல் பண்ணி மணி மேக் பண்ண முடியும். அதுக்கு நான் இந்த வீடியோல சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அதை கத்துக்குங்க, கத்துக்கிட்டு நீங்களும் ரீசேல் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஓகே guys, ஸ்டெப் 1ல நம்ம ஒரு PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதாவது குக்கிங் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு இபுக்கை நாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சோ அந்த இபுக்கை நம்ம ரீசெல்லிங் பண்ண போறோம். அதுவும் ரீசெல்லிங் லைசன்ஸோட நம்ம freeplr.com-ல போயிட்டு நம்ம இந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸ்டெப் 1 முடிஞ்சது guys. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 போவோம். ஸ்டெப் 2 ஓகே guys, ஸ்டெப் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இபுக்கை சேல் பண்றதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேஹிப் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் டவுன்லோட் வெப்சைட்ல நம்ம இந்த இபுக்கை சேல் பண்ண போறோம். ஓகே guys, கூகுள்ல வந்து payhip.com அப்படிங்கிற இந்த வெப் அட்ரஸ்க்கு வந்துருங்க. ஸோ இந்த வெப் அட்ரஸ் வந்தீங்கன்னா நீங்க இங்க பார்க்கலாம், செல் டிஜிட்டல் டவுன்லோட்ஸ் அண்ட் கோர்சஸ் அண்ட் கோச்சிங் அண்ட் மோர் ஃப்ரம் ஒன் சிம்பிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம அந்த குக்கிங் இபுக்கை இந்த சைட்ல நம்ம ஆட் பண்ணி ஸோ இங்கிருந்து தான் நம்ம சேல் பண்ண போறோம். ஓகேங்களா, அதுக்கு இந்த பேஹிப் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். payhip.com இந்த வெப் அட்ரஸ்க்கு வந்துட்டு இங்க என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்து கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணோம்னா நீங்க அடுத்த பேஜுக்கு வருவீங்க guys. ஸோ இதுல வந்து உங்க ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே guys, நீங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இந்த வெப் பேஜுக்கு வருவீங்க. இதுல வந்துட்டு நீங்க ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஆட் எ ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க இந்த வெப் பேஜுக்கு வருவீங்க. இதுல வந்துட்டு நீங்க பார்க்கலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட் அண்ட் கோர்சஸ் அண்ட் மெம்பர்ஷிப், பிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இபுக்கை செல் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம செல் இபுக் சாஃப்ட்வேர் அண்ட் அதர்ஸ் ஃபைல்ஸ் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் ப்ராடக்ட் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நம்ம இபுக்கை அப்லோட் பண்ணிக்கலாம் guys. இபுக் இங்கே இருக்குது. ஸோ இந்த இபுக்கை நம்ம கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஓகே, நம்ம இபுக் அப்லோட் ஆகுது, அப்லோடிங்னு வந்துருச்சு. ஓகே guys, இபுக் அப்லோட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா டைட்டிலை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து குக்கிங் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த இபுக் நேமை நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டெப்
பிரைஸ் நம்ம சூஸ் பண்ணணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த USD அப்படிங்கிற கரன்சியை நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம எந்த கரன்சியில் வைக்கலாம் கேட்டிங்கன்னா USD நம்ம வச்சுப்போம், அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து $1.49 அப்படின்னு ப்ரைஸ் செட் பண்ணிக்கிறேன். $1.49. ஸோ இது எத்தனை ரூபா நம்ம இந்தியா மணிக்கு வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ அரௌண்ட் ஒரு 95 to 100 rupees வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட இபுக்கோட கவர் இமேஜை இங்கே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்லோட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதணும். பிடிஎஃபை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இபுக்கோட இன்ஃபர்மேஷனை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து பேஹிப்பில் போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த இபுக் இன்ஃபர்மேஷனை நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து விசிபிலிட்டி. ஸோ இதில் வந்து விசிபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி வைங்க. எவ்ரி ஒன் கேன் சி திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை. ஸோ நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் இஸ் அண்ட் இபுக் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆட் ஆயிரும். ஓகே, சூப்பர், நம்மளோட ப்ராடக்ட் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்டோட லிங்க். ஸோ இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணிடலாம் நம்மளோட லேண்டிங் பேஜ் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்மளோட லேண்டிங் பேஜ் சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்க, குக்கிங் மாஸ்டர். ஸோ நம்ம கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம செட் பண்ண ப்ரைஸ் வந்துருச்சு. அண்ட் தென் ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த புக் வந்து சேல் ஆச்சுன்னா நம்ம அந்த சேல் ஆகிற பேமெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பேபால் அக்கௌண்ட் நமக்கு தேவை. ஓகேங்களா, நீங்கள் பேபால் அக்கௌண்ட் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க, பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஓகே கைஸ், இந்த paypal.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க பேபால் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது, இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படி சைன் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பேஹிப்பில் சேல் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் இந்த பேஹிப் வந்து பேபாலுக்கு தான் அனுப்புவாங்க உங்களோட ப்ராஃபிட்டை. ஸோ நீங்கள் பேபால்ல இருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேபால் அக்கௌண்ட் தேவை. நீங்கள் பேபால் அக்கௌண்ட் நீங்கள் சைன் அப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், அந்த பேபால் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்து பேஹிப் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு இங்கே வாங்க. செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்க இங்கே லிங்க் பண்ணிடணும். ஓகேங்களா, லிங்க் பேபால் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களோட பேபால் அக்கௌண்டோட இமெயில் அட்ரஸ் இங்க கொடுத்து நீங்க கண்டினியூ கொடுத்தா லிங்க் ஆயிக்கும். ஓகேங்களா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம இந்த பேஹிப் அக்கௌண்ட் ஸ்டோரோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்டோர்ல போய்க்குங்க. இப்போ நம்மளோட ஸ்டோர் நேம் என்னவா இருக்குன்னா ஐஎம் சோஃபியா அப்படின்னு இருக்கு, இங்க பாருங்க. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். குக்கிங் மாஸ்டரி அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி யூசர் நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா ஸோ இது குக்கிங் மாஸ்டரி, இதையே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அட்ரஸ் இருக்கு, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சேவ் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க, சேவ் ஆயிரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்டோர் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்ட் போய் பார்ப்போம். ஓகே கைஸ், ஆட் யுவர் ப்ராடக்ட் நம்ம இந்த ஆப்ஷனை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து அந்த பேமெண்ட் நம்ம ஆட் பண்றது தான். ஸோ அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம மேல ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு நம்ம போவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட இ புக் இருக்கு. இதை நம்ம வியூ பண்ணி பார்த்தா நம்மளோட இ புக்கோட லேண்டிங் பேஜ் வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி நோட் பேட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஸ்டெப் 2 முடிஞ்சு. ஸோ ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட இ புக்கை சேல் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம பேஹிப்பை சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ பேஹிப்ல வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட இ புக் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நம்மளோட பேமெண்ட் டீடைல்ஸ் ஸோ எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்டோரோட டீடைல்ஸும் கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டெப் 2 ப்ராசஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3க்கு நம்ம போகலாம். ஸோ ஸ்டெப் 3. ஓகே கைஸ், ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம youtube.comல போயிட்டு நம்மளோட குக்கிங் ரிலேட்டட் ஆன ஷார்ட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம youtube.com வந்துட்டு சர்ச்ல நம்ம குக்கிங் ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு இங்க பாருங்க, இதுல பாருங்க நமக்கு நிறைய ஷார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ குக்கிங் ரிலேட்டடா. ஸோ இதுல நம்ம இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இ புக்கை நம்ம ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஷார்ட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஷார்ட் வீடியோவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷார்ட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சர்ச்சில் போயிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த SS யூடியூப் இதில் நம்ம போயிட்டு நம்மளோட ஷார்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் யுவர் வீடியோ லிங்க் ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நம்மளோட காப்பி பண்ண அந்த வீடியோ லிங்கை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 720p அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்மளோட ஷார்ட்ஸ் டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ
நம்ம டவுன்லோட் பண்ண ஷார்ட்ஸ் இதுதான். ஸோ ஓகே, இந்த ஷார்ட்ஸை நம்ம எங்கே போய் அப்லோட் பண்ணி எப்படி அந்த இபுக் சேல் பண்ண போகிறோம், எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோங்கிறது தான் அடுத்த ஸ்டெப் 3 முடிஞ்சு guys. ஸோ ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இபுக்கை சேல் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப்ல போயிட்டு நம்ம குக்கிங் ரிலேட்டட் ஷார்ட்ஸை ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டெப் 3 முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 போகலாம். ஸோ ஸ்டெப் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இபுக்கை பின்ட்ரெஸ்ட்ல தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, pinterest.com அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, pinterest.in அதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ண வேணாம். நீங்கள் சர்ச் பண்ணும்போது pinterest.com அப்படிங்கிறது சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணாதான் இது யூஎஸ் பேஸ்டு Pinterest அக்கௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு pinterest.com வந்துருங்க. pinterest.com வந்துட்டு சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் பர்த்டே இதெல்லாம் கொடுத்து கண்டினியூ கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிங்க. இல்லைனா வித் கூகுள் இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கூகுள் அக்கௌண்டோட சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சைன் அப் பண்ண உடனே நீங்கள் இந்த வெப் பேஜுக்கு வருவீங்க. Pinterest-ஓட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் யுவர் ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைலுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களோட நேம், அபவுட் அண்ட் யூசர் நேம் ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட இபுக்கோட லிங்க், அதாவது அந்த பேஹிப்போட லிங்க் நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஸோ வெப்சைட்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் வந்துட்டு நம்மளோட பேஹிப்போட லிங்க் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சிருந்ததை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் guys. சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ப்ரொஃபைலில் செக் பண்ணி பார்த்தா நம்மளோட அந்த பேஜோட லிங்க் இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட இபுக் பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் இந்த Pinterest-ஓட கவர் இமேஜ் நீங்கள் கேன்வாவில் போயிட்டு டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ canva.com அந்த .com உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் Pinterest-ஓட கவரை நீங்கள் டிசைன் பண்ணி இதை அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபைல் இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்மளோட Pinterest பேஜ். ஸோ இப்போ நம்ம அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த வீடியோவை இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் Pinterest அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் கிரியேட் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு வருவீங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிரியேட் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சூஸ் எ ஃபைல் ஆர் டிராக் அண்ட் டிராப் இட் ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் நம்மளோட யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அந்த குக்கிங் ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் guys. ஓகேங்களா, வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் நீங்களே, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இங்கே டன் கொடுத்துட்டு இந்த இடத்துல டைட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ டைட்டில் வந்து நான் இந்த யூடியூப்ல இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுத்துருந்தாங்களோ அதையே நான் இங்கே டைட்டிலாக கொடுத்துட்றேன். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன் ஸோ நான் இதையே நான் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது ஆட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நம்மளோட பேஹிப் அக்கௌண்டோட லிங்க் நம்ம கொடுக்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்தோன்னே இந்த இடத்துல நீங்க லிங்க் கொடுக்கறது அவ்வளவா நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்து வீடியோ போடும்போது இந்த இடத்துல ஒரே லிங்க் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா Pinterest அக்கௌண்ட் உங்களை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஒரு 10 ஒரு 20 ஷார்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த இடத்துல லிங்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்க ப்ரொஃபைல நீங்க லிங்க் கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரொஃபைல லிங்க் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரொஃபைல போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம லிங்க் கொடுத்தாச்சு. இந்த லிங்க் பாருங்க, இந்த லிங்க் போதுமானதுதான். ஸோ ஒரு 20 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம இந்த இடத்துல லிங்க் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ ஓகே, நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதியாச்சு. ஸோ டேக்ஸ் ஆட் பண்ணணும், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ டேக்ஸ்ல வந்து நம்ம ஃபுட் ரிலேட்டடான டேக்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஃபுட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன், ஹெல்த்தி ஃபுட், இந்த மாதிரி ஒரு 7-8 டேக்ஸ் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ ஓகேங்களா, சூப்பர். இது வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சர்ச் டேக்ஸ் இதெல்லாம் நம்ம SEO ஏத்தபடி நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட வீடியோ சர்ச் இன்ஜின்ல ரேங்க் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு சோசியல் மீடியா கிடையாது. Pinterestங்கிறது சோசியல் மீடியா கிடையாது. Pinterestங்கிறது கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஓகேங்களா, இங்க வந்து நீங்க கொடுக்குற வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே சர்ச் இன்ஜின்ல ரேங்க் ஆகக்கூடியது. ஓகேங்களா, அதனால டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம SEO படி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போதைக்கு நம்ம சாம்பிளா அந்த வீடியோ அண்ட் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் guys. ஸோ பப்ளிஷ்ங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே guys, நம்மளோட வீடியோ அப்லோட் ஆயிருச்சு. இங்க பாருங்க, அப்லோட் ஆயிருச்சு நம்மளோட வீடியோ. இந்த Pinterest அக்கௌண்ட்ல நம்ம தினமும் ஒரு 3 to 4 ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருந்தா ஸோ கண்டிப்பா நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் நிறைய வியூஸ் வர அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வரும்போது நம்மளோட பேஹிப் லிங்கை கிளிக் பண்ணி நிறைய பேர் நம்மளோட இபுக்கை பை பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த Pinterestக்கான எக்ஸ்ட்ரா டிப்ஸ் நான் சொல்ல போறேன். ஓகேங்களா, ஸோ இந்த Pinterest அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கீழே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ல என்னென்ன இப்போ டாப் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை வந்து இங்கே காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னென்ன ட்ரெண்ட் ஆகுதோ அது எல்லாமே இந்த இடத்துல
நமக்கு காட்டும். இப்போ சர்ச் பார்ல நம்ம போயிட்டு குக்கிங் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்படி சர்ச் பண்ணும்போது இங்க பாருங்க நமக்கு நிறைய கீவேர்ட் இங்க காமிக்குது. ஸோ குக்கிங் ரெசிபி இதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ எத்தனை டைம் இது சர்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்க காமிக்கும். ஸோ டெய்லியும் எவ்வளோ டைம் இதில் சர்ச் ஆகிட்டு இருக்கு, மந்த்லி அண்ட் இயர்லி. ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பாருங்க நிறைய சர்ச்சஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கீவேர்ட்ஸ்ல. ஸோ இந்த கீவேர்டெல்லாம் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம போஸ்ட் போடும்போது நம்மளோட பின் அதாவது நம்மளோட போஸ்ட் வந்து அதிகமாக ரேங்க் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, கீழே பாருங்க. அடுத்தது கீழே வந்தீங்கன்னா பாப்புலர் பின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இதை நம்ம ஏதாச்சும் ஒரு பின்னை நம்ம கிளிக் பண்ணி இந்த பின்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ரொஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட ப்ரொஃபைலில் சேவ் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பின்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தவங்களோட பின்ஸை நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாமளும் நம்மளோட போஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 4-5 போஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட அக்கௌண்ட் க்ரோத் ஆகும். அப்படி க்ரோத் ஆகும்போது தான் நமக்கு பேயிப் அக்கௌண்ட்டில் நிறைய சேல்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் மந்த்லி எத்தனை விசிட்டர்ஸ் வராங்கன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ சிமிலர் வெப்பில் இந்த எக்ஸ்டென்ஷனில் நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் மந்த்லி நமக்கு 1.2 பில்லியன் விசிட்டர்ஸ் வராங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்லேருந்து தான் வருவாங்க. ஓகேங்களா, பாருங்கள் 37% யுனைடெட் ஸ்டேட்லேருந்து தான் இந்த பின்ட்ரெஸ்ட்டுக்கு விசிட்டர்ஸாக வராங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். இதில் நம்மளோட இபுக்கை ரீசேல் பண்ணி நம்ம ஆன்லைனில் டெஃபினட்டாக மணி மேக் பண்ண முடியும் காய்ஸ். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, இது நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் திங்க் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா சேல்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. குக்கிங் மட்டும் கிடையாது, நிறைய பிசினஸ் ரிலேட்டட், மார்க்கெட்டிங் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட், ஸோ இந்த மாதிரி நிறைய இபுக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆன்லைன்ல அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி ரீசேல் பண்ணிக்கலாம். நிறைய கேட்டகரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் இதில் மணி மேக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ வளர்ந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, பார்ட் டைமா ஒர்க் பண்ணுங்க அண்ட் மந்த்லி ஒரு பாசிவான இன்கம் ஜெனரேட் பண்ணுங்க கைஸ் ஆன்லைன்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல இதை விட ஒரு சூப்பரான மெத்தட்ல நான் வரேன். ஸோ அன்டில் தென் இது உங்கள் மணி தகவல் சேனல்.